Good morning students. I welcome you students for the Sheba group of school online class. So last class we have learned about the properties of magnetic materials. So now I am going to teach you for the hysteresis. So hysteresis means what? It's one field will be produced in upward and the downward direction. Okay. So some particular direction the density, the flux density will be saturated. Okay. So this is known as a hysteresis. So here we taken as one metal. When a ferromagnetic material, okay, it's kept in the magnetizing field. So number 2 எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து magnetizing field, ஒன்று வந்து magnetic induction. So induction means what? It's conducting some magnetism, okay. So ஒரு metallic conductor இருக்கு அப்படினும் போது அது வந்து என்ன பண்ணுது? Some magnetism வந்து conduct பண்ணுது. So அதை அப்சர்வ் பண்ணி கண்டக்ட் பண்ணுறது நம்ம என்ன சொல்கிறோம்? இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் அ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ மேக்னடைசிங் ஃபீல்ட் அப்படின்னும் போது ஹோல் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்குமே வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை வந்து அப்சர்வ் பண்ணுற ஃபீல்டு, அந்த ஃபீல்டு நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிராஸ் ஆகுதுல ஒரு பர்டிகுலர் ஏரியாவில். ஸோ நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து மூவ் ஆகுறத வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் லைன்ஸை வந்து என்ன பண்ணுவோம்? ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியாஸை வந்து கவர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்லலாம் நம்ம அதை பற்றி பார்த்துப்போம். ஸோ அதில் வந்து நம்ம பர்டிகுலர் ஏரியாவை எடுக்கும்போது அந்த ஏரியாஸில் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதோட டென்சிட்டி எவ்வளோ இருக்குன்றதை அதை வச்சு தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நம்பர் ஆஃப் ஃபீல்டு கிராஸ் ஆகுதுல்ல, ஸோ அதை தான் மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹியர் வி டேக்கன் as a hysteresis the topic. So when a ferromagnetic material is kept in the magnetizing field, so the material gets magnetized. ஸோ நம்ம சம் மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். அந்த மெட்டீரியல் வந்து என்ன ஆகுது? மேக்னடைஸ் ஆகுது. ஸோ பை இண்டக்ஷன். An important characteristic of ferromagnetic material is variation of the magnetic induction. So B and H will be taken. So B means B is not it's not proper to the H. Okay. So B divided by H is equal to mu. So mu is not a constant. Okay. So B and H வந்து நம்மளுக்கு என்ன இருக்காது? கான்ஸ்டண்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். So here ferromagnet நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். some iron conductor. Okay. So magnetizing field குயிக்காக கண்டக்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் எது? அயன் தான். So we taken as a ferrous. So ferromagnetic material. So example of iron is magnetized slowly. So this magnetization field H is a vector. So the magnetic induction B is a vector of the material. So increasing some particular point and the magnetize of the field when attains in a saturation level. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னும் போது கண்டினியூஸாக அந்த ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குமா? எந்த ஒரு ஆப்ஜெக்டில் எந்த ஒரு மெட்டீரியலை வச்சாலுமே நம்ம சம் மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து கொடுக்குறோம். அதுக்கு சம் ஆப்ஜெக்ட், அதாவது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை வந்து பக்கத்தில் வைக்கிறோம் அந்த அயன் ப்ராப்பர்ட்டிஸ் பக்கத்தில் அப்படின்னும் போது அது மேக்னடைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை அப்சர்வ் பண்ணுது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே. அப்படி அப்சர்வ் பண்ணும்போது வந்து ஃபுல்லாக அது மேக்னடைஸ் ஆகிட்டே இருக்குமா கண்டினியூஸாக? அதுக்கு சம் பர்டிகுலர் டைம் வந்து தேவை. ஸோ அது சேச்சுரேட் ஆகிறதுக்கு. ஸோ எதனால் அப்படின்னும் போது ஃபுல் மேக்னெட்டிக் பவரையும் அதை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது? ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு சம் ரெஸ்டிங் டைம் வந்து தேவை. ஸோ திஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் இஸ் டிபிக்டட் பை த பாத் AC shown in a figure. The saturation in the magnetization. It's define the maximum point up to which material can be magnetized by applying the magnetic field. So if magnetizing field is now reduced, so it does not retract the original path CA. It takes different path CD with the magnetizing field in 0. So இந்த hysteresis diagram மூலமா நம்மளுக்கு வந்து எப்படி வந்து ஃபீல்டு வந்து சேச்சுரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ நான் பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் அந்த கான்ஸ்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ அது புக்குக்கும் வந்து இந்த டயக்ராம்ஸ்க்கும் சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஆனால் இதை கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ வி டேக்கன் as a some particular point. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து ஒரு ஆப்ஜெக்டில் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது? அந்த ஃபீல்டு வந்து கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஸோ மேக்னடைசிங் ஃபீல்டு எதுவாகுது? ஸோ இண்டக்ஷனும் வந்து நம்மளுக்கு வந்து ஹையாக ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஸோ அப்படி ரைஸ் ஆகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவலாக ரைஸ் ஆகுது. ஸோ ரைஸ் ஆகிட்டு சம் பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து சேச்சுரேட் ஆகி ரீச் பண்ணிடுது. ஸோ அந்த மாதிரி ரீச் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, இந்த மேக்னடைசிங் ஃபீல்டு இருக்குல்ல, இந்த மேக்னடைசிங் ஃபீல்டில் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? அதோட லெவல் பாயிண்ட்ஸை வந்து கம்மி பண்ணுறோம். ஸோ கம்மி பண்ணிகிட்டே வரும். நம்ம அந்த மாதிரி கம்மி பண்ணிகிட்டே வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, வெறும் மேக்னடைசிங் ஃபீல்டு மட்டும்தான் நம்மளுக்கு கம்மியாகிட்டே வருது. மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட கவுண்டிங் வந்து நம்மளுக்கு கம்மியாக ஆகலை. ஸோ எதனால் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு பார் மேக்னெட் எடுக்கிறோம் அப்படின்னும் போது
பக்கத்தில் ஒரு அயன் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த பார் மேக்னெட்டில் இருக்க ஃபுல் மேக்னட்டிசம் பவரையும் வந்து அது என்ன பண்ணும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே வரும். ஸோ அதுக்கான சம் அப்சர்வேஷனை வந்து அது வந்து பண்ணிகிட்டே வரும். எதனால் அப்படின்போது சம் பர்டிகுலர் ஒரு கவர்டு ஏரியா வரையும் அது வந்து என்ன பண்ணிக்கும், அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஒரு பர்டிகுலர் ஏரியா வரும் நம்மளுக்கு வந்து அது கம்மியாக ஆகலை, லெவல் கம்மியே ஆகலை. பட் நம்மளுக்கு மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து என்ன ஆகிடுச்சு, கம்மியாகி சம் பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஸோ ரீச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ரைஸ் பண்ண மேக்னடைசிங் ஃபீல்டும் நம்மளுக்கு வந்து கம்மியாகிற ஃபீல்டும் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸு. ஸோ எதனாலன்னும் போது இந்த பாயிண்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் வரதுனால நம்மளுக்கு அந்த ஃபீல்டு கம்மியாகுது. ஸோ இதோட மெஷர்மெண்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், டி அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போது வந்து நம்மளுக்கு மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து லெவல் வந்து கம்மியாகலை. ஸோ நம்மளுக்கு டென்சிட்டி லெவல் கம்மியாகாத போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அதோட லெவல் வந்து ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு கம்மியாகலாம். அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து கம்மி பண்ணிகிட்டே வரும், ஜீரோக்கு வருது. பட் இட்ஸ் நெட் சார்ஜ் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகுது, அதுக்கப்புறமா அதோட மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து கம்மியாகுது. ஓகே, ஸோ நெட் சார்ஜ்க்கு அப்புறமா தான் கம்மியாகுது, அதுலேருந்து எந்த ஒரு சார்ஜும் ரிலீஸ் ஆகல. ஸோ அந்த பர்டிகுலர் டைமிங்கோட மெஷர்மெண்ட்டை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சி அண்ட் இ அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம இந்த பாயிண்ட்டை வந்து ரிட்டன்டிவிட்டி அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவோம், இந்த பாயிண்ட்டை கோயர்சிவிட்டி அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவோம். ஸோ கோயர்சிட்டின்னும் போது இதை வந்து நம்ம இ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம், இது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அதோட லெவல் நான் என்ன பண்ணேன், ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை வந்து நான் வந்து மைனஸ், இப்போ வந்து இங்கே வந்து 10 + 10க்கு வந்து நான் பாயிண்ட்டுக்கு வந்து நான் இது பண்ணுறேன் அப்படின்னும் போது நம்பர் ஆஃப் லைன்ஸு. ஸோ இங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நான் வந்து கம்மி பண்ணிகிட்டே வரேன், மைனஸில் கம்மி பண்ணிட்டு வரேன். ஸோ கம்மி பண்ணிகிட்டே வரும்போது சம் பாயிண்டில் வந்து எனக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் வந்து காட்டவே இல்லை. ஸோ காட்டாமல் சேச்சுரேட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல கரண்ட்டோட லெவல் ஃபுல்லாக வந்து டவுன் ஆகிடுது. ஸோ அந்த சேச்சுரேட் ஆகும்போது எனக்கு வந்து மேக்னடைசிங் ஃபீல்டோட லெவல் வந்து சேச்சுரேட் ஆகலை. ஸோ திரும்ப வந்து நான் வந்து அதே போல் ரைஸ் பண்ணிகிட்டே வரேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாயிண்ட்டாக வந்து நான் ரைஸ் பண்ணிகிட்டே வரேன். ரைஸ் பண்ணிகிட்டே வரும்போது மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து ரைஸ் ஆகுது, மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து ரைஸ் ஆகலை. ஸோ ரைஸ் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பர்டிகுலர் அந்த பாயிண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி திரும்ப ரைஸ் பண்ணுறேன். ஸோ இன் பிட்வீன் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அந்த பாயிண்ட்டுக்கு. ஸோ நான் இங்கே எடுத்துகிட்டு வரும்போது அந்த பாயிண்ட் லெவல் வந்து வேறு இருக்கும். ஸோ இங்கே எடுத்துகிட்டு வரும்போது பாயிண்ட் லெவல் வேறு இருக்குது. ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து நான் ஜி அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறேன் இந்த பாயிண்ட்டை. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நான் வந்து ஒரு பர்டிகுலர் இது எடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஆர் ரிட்டன்டிவிட்டின்னு எடுத்துக்கிறோம், இங்கே கோயர்சிவிட்டிக்கு கே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம், கோயர்சிவிட்டி. ஓகே, இது ரிட்டன்டிவிட்டி. ஸோ ரிட்டன்டிவிட்டி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கேருந்து நான் ரைஸ் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து சேச்சுரேஷன் வந்து நம்மளுக்கு ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து ரைஸ் ஆகிட்டு, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆகலை. ஸோ பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து ரைஸ் ஆகிட்டே வந்து அதுக்கப்புறமா வந்து ஒரு பர்டிகுலர் அதோட பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணிடுது. ஸோ ஆஃப்டர் தட் சேச்சுரேட்டட். ஸோ இந்த டயக்ராம் தான் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, இந்த மேக்னடைசிங் ஃபீல்டு எவ்வளோ ரைஸ் ஆகுதோ ஃப்ளக்ஸ் டென்சிட்டியும் அதுக்கு கன்சிடர் பண்ணுற மாதிரி ரைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ எப்படின்னு பார்த்தா, when magnetizing field is 0, the magnetic induction is not 0. It has some positive value. It implies some magnetizing is left in the specimen. Even the H is equal to 0, the AD is present in the specimen is called the remanence or retentivity. So this remanence is defined as a retentivity, the ability of the material to retain the magnetism in them even after the magnetizing field is disappear. So in order the damaging. So it's a magnetic field. So the material of the magnetizing field is gradually increased in the reverse direction. Now the magnetic induction is decreased along the DE. So நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும் கிராஜுவலாக. ஸோ அது ரிவர்ஸ் டைரக்ஷனில் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ நவ் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டிக்ரீஸ் அலாங் DE. இட்ஸ் பிகம் 0 at E. So now magnetizing field A is reverse direction. It requires the bring resident magnetic field. ஸோ இட்ஸ் நம்ம வந்து 0 டைரக்ஷனில் எடுத்துகிட்டு வரும்போது இந்த மேக்னடைசிங் ஃபீல்டும் வந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ அது ரிவர்ஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்வர்டாக வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து அது ரைஸ் ஆகுது எதனால் அப்படின்போது இட் ஸ்டோர் சம் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து அதோட பவர் வந்து என்ன பண்ணிக்குது, ஸ்டோர் பண்ணிக்குது கொஞ்சம். ஸோ ஸ்டோர் பண்ணிவிட்டு அதோட பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து அது லோ பண்ணாமலே அது வச்சிட்ருக்கு, மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இன்க்ரீஸ் H is reverse direction causes magnetic induction. It's increase along the EF until it's reached the saturation. So the F is a reverse direction. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து F வந்து என்ன ஆகுது, ரிவர்ஸ் டைரக்ஷனில் வந்து ரீச் பண்ணுறோம். ஸோ ரீச் பண்ணதும் ஃபைனலாக வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து
அது ரிட்டன்டிவிட்டிலேருந்து கோஎசிவிட்டி பாயிண்ட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ கன்சிடர் பண்ணிவிட்டு ஃபைனலாக நமக்கு சேச்சுரேட் ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் அ ஹிஸ்டெரிசிஸ். ஸோ திஸ் ஹிஸ்டெரிசிஸ் இஸ் அ லாஸ் டைமிங் அண்ட் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ நம்ம இந்த மெஷர்மெண்ட் வந்து எப்படி மெஷர் பண்ணலான்னாக்கா அதோட மெட்டீரியல்ஸ் வச்சு தான். நம்ம எந்த ஒரு கண்டக்டர் வந்து எவ்வளோ மேக்னடைசிங் ஃபீல்டை வந்து அப்சர்வ் பண்ணுது. ஸோ அயன்றதுனால ஸ்லோவாக வந்து இதோட மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து சேச்சுரேட் ஆகுது. இதே வேறு எதனா மெட்டீரியல்ஸ் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அதோட டைமிங் வேல்யூஸ் வந்து டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ when external field is removed the area of the loop will be small. ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபீல்டை ரிமூவ் பண்ணும்போது மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து டிஸப்பியர் ஆகுது. ஸோ அதோட இப்போ ஃபெரஸ்ன்றதுனால வந்து நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம். ஸோ ரிட்டன்டிவிட்டி இஸ் லோ, coercivity is also low, susceptibility and magnetic permeability will be high. So the hysteresis loss is less. So it's used solenoid and core, transformer core and electromagnetic. Example soft iron, mu metals and stelloid, it's etc. So இந்த மெட்டல்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னாக்கா இந்த சேச்சுரேஷனுக்கு ஈக்குவலாக வந்து சேச்சுரேட் ஆகும். ஸோ கார்பன், ஸ்டீல் அண்ட் லெட் ஸ்டோன் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சேச்சுரேட் ஆகுது வந்து ரொம்ப ஹையாக சேச்சுரேட் ஆகும். அதை நம்மளுக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் வந்து கரெக்டாக நம்மளால் கோஎசிவிட்டி ரிட்டன்டிவிட்டி வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இட்ஸ் அ ஹார்ட் ஃபெரஸ் மெட்டல், இது சாஃப்ட் ஃபெரஸ் மெட்டல். நெக்ஸ்ட் ஒன் த டேக்கன் அஸ் அ லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். ஓகே, ஸோ ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் வந்து அதில் வந்து கரண்ட் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்போது அது எவ்வளோ ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, எவ்வளோ மேக்னட்டிசிங் கரண்ட்டை வந்து கேரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மெட்டாலிக் கண்டக்டர் எடுத்துக்கிறோம். இட்ஸ் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். ஓகேவா இது? ஸோ இந்த கண்டக்டரில் வந்து நம்ம கரண்ட் பாஸ் பண்ணும்போது அது எப்படி கண்டக்ட் ஆகுது? ஓகே, ஒரு சர்க்குலர் காயில் மாதிரி கண்டக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இட்ஸ் டேக்கன் அஸ் அ சாலினாய்டு, இட்ஸ் ரிலேட்டட் டு த சாலினாய்டு. ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம், அந்த கண்டக்டர்லேருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா P அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்டார்டிங் வந்து O அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இட்ஸ் லாங் இட்ஸ் கேரிங் கரண்ட் மீன்ஸ் ஸோ வி டேக்கன் அஸ் I. கரண்ட்னா என்ன சொல்லியிருக்கோம்? I. ஸோ இட்ஸ் அ லென்த் ஆஃப் த டிஸ்டன்ஸ் DL. ஸோ இட்ஸ் அ கிராஸ் செக்ஷனல் ஏரியா A. ஸோ A DL, this is a first angle, the angle between the theta. ஸோ இந்த ஆங்கிளோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா தான் இதோட பையோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ பை டிவைடட் மைனஸ் தீட்டா. ஓகே, இட்ஸ் ஆங்கிள் ஆஃப் பை மைனஸ் தீட்டா, இட்ஸ் ஆங்கிள் ஆஃப் தீட்டா. ஸோ இட்ஸ் a flux, close flux, it's 1, close 1 and flux, close 2. It's taken as M and N. Okay, first point M and second point M. So it's Phy.Cl law will be applied in this equation. Okay, so Phy.Cl law மூலமா நம்ம இந்த equation வந்து derive பண்றோம். So first dB is a magnetizing field. So dB will be taken. So B is a magnetic vector form. So is equal to mu naught by 4 pi. Mu naught by 4 pi is a relative permeability of the free space. So நம்ம ஒரு long straight conductor எடுக்கிறோம் அப்படினும்போது அது வந்து ஒரு circular coil வந்து கண்டக்ட் ஆகுது. ஓகேவா? இட்ஸ் கேரிங் கரண்ட் மீன்ஸ் சர்க்குலர் ஷேப்பில் வந்து அந்த மேக்னட்டிசிங் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அப்படி ப்ரொடியூஸ் ஆகும்போது இட்ஸ் டேக்கன் சம் ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ அதை சுற்றி வந்து சம் பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ வி டேக்கன் அஸ் mu naught divided by 4 pi. ஸோ I dl, I is a current, dl is a distance divided by r. ஸோ r is a in this point dlலேருந்து பீக் வர லைன் அதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் r அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ in this one r will be taken. Okay, so it's a sin theta. So because of it's a y-axis form, so vector form sin theta will be taken in angle of PAO. Okay, so it's taken first equation, the tan theta is equal to opposite by adjacent. So in the angle in the consider panikalam, angle oda opposite நம்மளுக்கு என்ன வருது? It's opposite, it's adjacent and hypotenuse. So tan theta, so adjacent is equal to pi minus theta is equal to A divided by L. So it's a opposite வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ கன்சிடர் பண்ணல. ஸோ இங்கே we taken as A and divided by length will be L. So tan theta will be taken is equal to A divided by L. Okay, ஸோ நம்மளுக்கு பை ஃபார்மில் எடுக்கும்போது அதுக்கு வந்து A divided by L வந்து நெக்ஸ்ட்டு theta மட்டும் எடுக்கும்போது theta is equal to A divided by L. ஸோ L is equal to A divided by tan theta. ஸோ tan theta வந்து நம்ம வந்து trigonometry ஃபார்மில் வந்து சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு L is equal to minus A cot theta will be taken. So it's a dl will be differentiated, so L will be differentiated, dl is equal to minus A cosecant square theta by dt. Okay, so இந்த cot theta வந்து நம்ம வந்து
இது பண்ணும்போது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dl is equal to minus a cosecant square theta d theta will be taken. So next வந்து first வந்து tan theta formula வந்து consider பண்ணிக்கிறோம் because this angle will be taken as tan theta in opposite by adjacentல எடுத்துக்கிறோம். So next sin theta ல consider பண்ணலாம். So sin theta is equal to pi minus theta is equal to a divided by r. Sin theta அப்படினு சொல்லி it's a vertical form. So vertical form போது நம்ம sin theta ல எடுத்துக்கிறோம். Sin theta will be taken pi minus theta. So sin theta is equal to a divided by r. Pi minus theta is equal to a divided by r and theta is equal to a divided by r. So r is equal to a divided by sin theta. So sin theta will be transferred into the a cosecant theta. Okay. So it's a dB is a mu naught I divided by 4 pi. So in the ரெண்டு equation வந்து இது வந்து first equation ஓட value, second equation. Okay. So second ரெண்டு equation வந்து நம்ம வந்து இது பண்றோம். Okay. So நம்ம first இதுக்கு என்ன எடுத்துக்கிறோம்? Sorry. இதுக்கு எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ எடுத்துக்கும்போது mu naught ஐக்கு வந்து a cosecant square theta d theta வருது. நெக்ஸ்ட்டு a square cosecant square theta வருது. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம கேன்சல் அவுட் பண்ணுறோம். கேன்சல் அவுட் பண்ண a மட்டும் ஃபைனலாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ integration of dB is equal to integration of mu naught divided by 4 pi. So it's apply integral 4 pi a is a sin theta d theta n cap. Okay. So it's a vector form, unit vector. So we taken as a final of n cap. So d theta will be taken. So b is the angle. B is equal to mu naught I divided by 4 pi. It's a closed flex. It's a 1 and 2. So the sin theta d theta n cap. So b is equal to mu naught I divided by. So நம்ம integration வந்து உள்ள substitute பண்றோம். So minus cos theta. Sin theta வந்து நம்ம integrate பண்ணும்போது cos theta ஆயிடுது. So cos theta is closed flex. So it's a n cap. So finally நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? B is the angle and mu naught I divided by 4 pi is the n cap. Finally taken. So next the close phi வந்து n cap ல எடுத்துக்கிறோம். So minus cos theta. So minus cos theta. So close flex வந்து உள்ள வந்து integrate பண்ணும்போது so it's 2 and 1 வந்து integrate பண்ணுறோம். So பண்ணும்போது so is equal to 0 it's applying pi. Okay. So first oneக்கு வந்து நம்ம வந்து 0 எடுத்துக்கிறோம். செகண்ட் ஒன்க்கு pi எடுத்துக்கிறோம். So mu naught I divided by 4 pi. So it substitute பண்ணும்போது ஃபைனலாக நம்மளுக்கு cancel out ஆகுது வேல்யூ வந்து 1 வரும். ஓகே. So 1 plus 1 it's taken as 2 n cap. So mu naught வந்து 2 n cap வந்து 2 cancel out ஆகுது, cross multiply ஆகுது. So mu naught I divided by 2 pi a it's a n cap. So final equation of the long state conductor value mu naught is the relative permeability of current divided by the 2 pi. It's a cross sectional area. So 2 pi will be taken. So theta is the angle. So pi minus theta is the angle. Okay. So pi minus theta நம்ம கன்சிடர் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா ஸோ நம்மளுக்கு வந்து 180 டிகிரி ஆங்கிள் வரும்போது இந்த ஆங்கிள் வந்து நம்மளுக்கு வந்து 90 இருக்குது அப்படின்னாக்கா இதை கன்சிடர் பண்ணும்போது நம்ம மைனஸ் பண்ணும். ஓகேவா. ஸோ theta is minus pi. So mu naught divided by 2 pi a n cap will be taken. It's a long state current carrying conductor. So magnetic field வந்து ஒரு லாங் கண்டக்டரில் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது அதோட ஃபீல்டு வந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். Okay students, I hope you all understand today video class. We will meet in the next class. Thank you students.